வணக்கம். ஆயுர்வேதத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆயுர்வேதத்தினுடைய ஒரு சித்தாந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களுடைய ஆரோக்கியம் என்பது இரவில் தான் தொடங்குகிறது என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட்டு சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம படுக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்ணும். அது ஒன்றும். 2வது, சாப்பிட்ட பிறகு நம்ம ஒரு 100 அடியாவது நடக்கணும். அப்படி நடந்தால் தான் அடுத்த நாள் காலையில் நம்ம உண்ட உணவு செரிச்சிருக்கும். அதனால் 100 அடி நடக்க வேண்டும். நடக்கும் பொழுது நம்ம நிதானமாக நடக்கணும், அவசரமாக நடக்கக்கூடாது, சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடாது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு நடக்கணும். நடந்த பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு கை காலை கழுவிட்டு பல் தேய்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அதை பண்ணுறதே இல்லை. பல் தேய்க்கிறதுனால நம்முடைய ஆரோக்கியமானது மேம்படுகிறது. அதுக்கப்புறம் ராத்திரி பல் தேய்ச்சிட்டு நம்ம படுக்கும் பொழுது நம்முடைய தலை இருக்குது பார்த்தீங்களா, அதை கிழக்கையோ தெற்கையோ வைத்து தலையை வைத்து படுத்தல் நல்லது. மேற்கையோ வடக்கையோ தலை வச்சு படுக்கக்கூடாது. தமிழில் ஒரு சொலவடை இருக்குங்க, தன் வீடு தெற்கு தங்கின இடம் மேற்கு விடக்கே ஆயனும் வடக்கே தலை வைக்காதே என்று சொல்லுவாங்க. அதுபோல் கிழக்கையும் தெற்கையும் தலை வச்சு படுக்கும் பொழுதோ நம்முடைய ஆரோக்கியமானது மேம்படுகிறது. அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இடது பக்கமாக சரிஞ்சு படுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கல்லீரல் வலது பக்கத்தில் இருக்குது. நம்ம இடது பக்கமாக சரியும் பொழுது கல்லீரலிருந்து அந்த பித்தத்தினுடைய சுரப்பானது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மேலே விழும். அப்போது செரிமானம் நல்லா இருக்கும். மறுநாள் காலையில் எழுந்துக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதனால் இடது பக்கமாக சரிஞ்சு படுக்கிறது ஆரோக்கியம். 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடம்புல ரத்த ஓட்டமானது எப்போவுமே வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு தான் போயிட்டுருக்கு. அப்போது கரிமல வாயு, அதாவது அது டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்லீரல் கீழ்ப்பகுதியிலேருந்து எடுத்துக்கிட்டு நம்முடைய ஹார்ட்டில் அது விழருது. அது விழும்போது அது ஹார்ட்டில் சர்க்குலேட் பண்ணும்பொழுது நம்முடைய ஹார்ட்டானது ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். அதனால் இடது பக்கமாக சரிஞ்சு படுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இதுக்கப்புறமா சில பேருக்கு பார்க்கலாம், நீங்கள் நைட்டில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப சளி இருமல் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தூக்கம் ரொம்ப தாமதப்படும். அந்த மாதிரி தாமதம் ஆகிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராத்திரி வேளையில் நம்ம இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்றது தான் காரணம். சளி இருமல் தும்மல் உள்ளவங்க, மூச்சரைப்பு ஆஸ்மான்னு இருக்கிறவங்கெல்லாம் எப்போவுமே ராத்திரியில் இட்லி தோசை வடை இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ராத்திரி நேரங்களில் நல்ல சூடான மிளகு ரசம் அதை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஆரோக்கியமானது. அடுத்ததாக, இந்த மாதிரி படுத்து தூங்கும் பொழுது தூக்கமே சரியாக வரலை அப்படின்னு சொல்லி அவஸ்தைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு கொஞ்சோண்டு அந்த கசகசா இருக்குது பாருங்கள், அதை வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். அது சாப்பிட்றதுனால தூக்கம் நல்லா வரும். 2வது, வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை மேலே இருக்கிறத அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு அது உள்ளார கொஞ்சோண்டு சீரகத்தூளும் அதில் அதிமதுரத்தூளையும் போட்டு கலந்து சாப்பிட்றது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கிராமங்களில் பழக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நமக்கு தூக்கம் நல்லா வரும். அதனால் கசகசாவை மறக்காதீங்க, இந்த சீரகத்தூளும் அதிமதுரத்தையும் மறக்காதீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எருமைப்பால் சாப்பிட்றவங்களுக்கே தூக்கம் நல்லா வரும். அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா அதிமதுரம். இந்த அதிமதுரத்தை என்ன பண்ணுவாங்க, தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டு படுப்பாங்க. அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த சளியை கட்டாமல் பார்க்கும். அதனால் கொரட்டை வராது, மூச்சு சீராக வரும். நிறைய பேருக்கு கொரட்டை விடுறதுன்னு ஒரு பழக்கம். அந்த கொரட்டையினால் மற்றவங்களுக்கு தூக்கம் கெட்டு போகும். அதை தடுக்கிறதுக்கான சிறப்பான வழி அதிமதுரத்தை இரவில் படுக்கும்போது சாப்பிட்றது. அடுத்ததாக, நம்ம படுத்து தூங்கிட்டோம், மறுநாள் காலையில் எழுந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுறுசுறுப்பாக எழுந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போ எழுந்துக்கிறது ஆரோக்கியம்னு கேட்டிங்கனாக்கா, பிராம முகூர்த்தத்தெல்லாம் எழுந்துக்கணும். அதாவது சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியம். 4:30 மணி அங்கேருந்து 5 மணிக்குள்ளே எழுந்துக்கிட்டால் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி எழுந்து கிட்ட நல்ல நம்ம டாய்லெட்லாம் போகிறோம். அப்போ டாய்லெட்டில் போய் உட்காரும் பொழுது கூட காலையில் போகும்பொழுது கிழக்க பார்த்து உட்கார்றதும் இரவில் தெற்க நோக்கி உட்காருவதும் ஆரோக்கியமானது அப்படிங்கிறது ஒரு டாய்லெட் போகிறதுக்கு கூட ஒரு ப்ரோக்ராம் அந்த காலங்களில் ஒரு நியமமாக வச்சுருக்காங்க. அதனால் கிழக்க பார்த்தையோ தெற்க பார்த்தையோ உட்கார்ந்து நம்முடைய மலக்கழிவு செய்வது ஆரோக்கியமானது அப்படிங்கிற ஒரு ரகசியமும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
அடுத்தது வந்து பல் தேய்க்கிறது. பல் தேய்க்கிறதுக்குன்னு இன்றைக்கி நிறைய உங்களுக்கு டூத் பேஸ்ட் இருக்குது, டூத் ப்ரஷ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆயுர்வேத பற்பொடிகள் மிக்கவாறும் பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு உப்பு இருக்காது, காரம் கசப்பு துவர்ப்பு தான் இருக்கும். காரம் கசப்பு துவர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பவுடர், ஒரு டூத் பவுடர் இருக்குது. அதாவது நீங்கள் பல் தேய்க்கிறது தர்மசாஸ்திர பிரகாரம் நம்முடைய நடுவிரலால் அந்த பல்பொடியில் அந்த விரலை தோய்ச்சி பல்லில் மேலேயும் கீழியுமாக தேய்க்கிறது. அப்படி தேய்ச்சி பல்லை வந்து நல்லா கொப்பளித்து தண்ணி விட்டு கொப்பளித்து துப்புறது. இப்படி பண்ணும் பொழுது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா வாய் வந்து ஒரு இடத்துல குழப்பாக இருக்குது. காலையில் எழுந்திருக்கும் பொழுது இந்த சளியினுடைய உத்வேகத்தினால அங்கே வரக்கூடிய அந்த கொழுப்பை போக்குவதற்காக நாம் வந்து காரம் கசப்பு துவர்ப்பு அப்படிங்கிற சுவைகளை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆயுர்வேத பற்படிகளும் அதுபோல் இருக்கக்கூடிய பற்பசைகளும் எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த பல்பொடியும் நம்ம வந்து ஒரு வைத்தியமாக பண்ணலாம். நல்ல வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூலிகை தைலம், அதுக்கு வந்து இந்த வேலம்பட்டையில் பண்ணுறாங்க. அந்த வேலம்பட்டையில் பண்ணக்கூடிய இந்த தைலத்தை எடுத்து நம்ம வாயில் விட்டு கொப்பளித்து துப்புறது. அது வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பற்கள் வலுவாக இருக்கும். நாக்கில் வந்து அழுக்கு படிவங்களே இருக்காது. நாக்கில் இருக்கக்கூடிய சுவை கோலங்கள் இதெல்லாம் நல்லா திறக்கும். அதனால் நம்முடைய அறுசுவைகளையும் நம்ம அனுபவித்து சாப்பிட முடியும். அதனால் அந்த தைலம் வந்து இப்போவும் ஆயுர்வேத மருந்து கடைகளில் விற்கிறாங்க. இதுக்கு ஆயில் புல்லிங்னு பேர். இன்றைக்கி ஜெர்மன்லேயும் ரஷ்யாவிலையும் இந்த ஆயில் புல்லிங் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இது வந்து நம்முடைய பாரத தேசத்தில் இது மேற்கொண்டு நாம் வந்து ஒரு பாப்புலரைஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த பற்கள் வலுவாக இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா வயிற்றுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாசல் கதவு எதுன்னு கேட்டிங்கன்னா வாய் தான். வாய் சுத்தமாக இருந்தால் வயிறு சுத்தமாக இருக்கும், வயிறு சுத்தமாக இருந்தால் வாய் சுத்தமாக இருக்கும். அதனால் இதற்கான முயற்சிகளை எல்லாம் நாம் இந்த ஆயுர்வேதத்தின் மூலமாக அறிந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.